நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ யூரோப்பு, யுஎஸ் இந்த நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். பாலிடிக்ஸும் இருக்குது அண்ட் பாலிடிக்ஸ் இல்லாமல் பியூர் ஹேட்டும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், முக்கால்வாசி இந்த சத்தமாக இருக்கட்டும், இந்த சலசலாக இருக்கட்டும், இதில் என்னைக்காவது வந்து ஒரு பில்லியனர் அடிபட்டோ குத்துப்பட்டோ வாங்கி பார்த்துருக்கீங்களா? இருக்காது. ஏன்னா அவங்கலாம் வந்து இதுக்கெல்லாம் மேலே வந்து தேல் பி லிவிங் அ லைஃப். ஸோ அதனால் லைஃப்பில் நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். ஸோ அதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டில்ஸ் இருக்குது. இதெல்லாமே ப்ரிசைஸாக பிளான் பண்ண கோர்சஸ் டுகெதர். ஸோ இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து நாக்ரியில் ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கான பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ கேன் கெட் அ ஜாப். லைஃப்பில் அப்ஸ்கில் பண்ணுங்கள், லைஃப்பில் மேலே போக பாருங்கள். நீங்கள் கீழே இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே என்ன நடக்குது, எதனால் நடக்குது அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மேஜர் யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தமாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபார் ரைட் இருக்குது, இல்லைனா வந்து ஒயிட் சுப்ரமசிஸ்ட், நியோ நாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இமிக்ரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த மாஸ் இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக முன்னெடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ரைட்டு, அதுக்கப்புறம் நியோ நாசிஸ், ஒயிட் சுப்ரமிஸ்ட், இந்தமாரி குரூப்ஸ்லாம் வந்து இதுக்கு முக்கால்வாசி வந்து லீடாக இருக்கிறாங்க. நிறைய இந்தமாரி ப்ரொட்டஸ்ட்டில் வந்து லீட் கீநோட் ஸ்பீக்கர்ஸ், அது கீநோட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஈவன் அந்த குரூப்ஸ் வந்து ஒரு ஹெட்லெஸ் குரூப்ஸாக இருக்குது. பிரிட்டி மச் இதில் யார் லீடர்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலுமே அந்த குரூப்ஸ் வந்து யாரை பேச வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த குரூப்ஸ் வந்து யாரை வந்து நேச்சுரலாக ஒரு லீடராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் ரைட்டு, ஒயிட் சுப்ரமிஸ்ட், நியோ நாசிஸ், இந்த குரூப்ஸ் தான். இவங்க தான் வந்து கீநோட் ஸ்பீக்கர்ஸாக இருக்காங்க நிறைய இது. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாஸ் இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேரி, இது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் தேரிக்காக தான் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகள் இது கூட வைக்கிறாங்க. ஆனால் இதில் காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கிறது எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு, அண்ட் செகண்ட் வந்து ஒயிட்ஸ் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ், வெள்ளைக்காரங்க அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸு அண்ட் வெள்ளைக்கார கிறிஸ்டியன்ஸ்னு கூட சொல்லலாம். இவங்க எல்லாம் இதுதான் வந்து காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு சில காமன் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இந்த காமன் ஃபேக்டர்ஸை பற்றி நிறைய பேர் பேசுறதில்ல. நம்ம அந்த காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து லெஃப்ட் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு. அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட்ன்றது வந்து மோர் செக்யூலராக இருக்கும், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஃபார் ரைட் வந்து முக்கால்வாசி வந்து நம்ம நாடு மட்டும்தான், நம்ம கண்ட்ரி மட்டும்தான், வெளில வந்தவங்களாம் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கிறவங்க இருக்கும். ஆனால் இது நடக்கிறது முக்கால்வாசி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற கவர்மெண்ட்ஸ் இருக்கிறது தான் இருக்குது. இப்போ போலண்டில் இந்த விஷயம் நடக்கிறது கிடையாது. போலண்ட் வந்து ஃபார் ரைட்டு தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு, அங்கே நடக்கிறது கிடையாது. யூஎஸில் நடக்குது. ஆனால் யூஎஸில் வந்து ஃபார் ரைட்டுக்கும் ஃபார் லெஃப்ட்டுக்குமே நிறைய கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார் ரைட்டுக்கும் ஃபார் லெஃப்ட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ரெண்டு பேருமே வந்து இந்த மாஸ் இமிக்ரேஷனால் பெனிஃபிட் ஆகிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இது மெஜாரிட்டி அதில் காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னா இதெல்லாம் தான். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து காமனாக இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கண்ட்ரீஸில் இந்தமாரி ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன ராகுல், இது வந்து வெறுமனே அந்த ஃபார் ரைட்டு தானே பண்ணுறாங்க, இந்த ஒயிட் சூப்பர்மிஸ்ட் தானே பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம ஏன் ஒரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே வந்து இங்கே லோக்கல் மக்கள் கிட்டக்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சில பேர்லாம் ஃபார் ரைட்டோ ஃபார் லெஃப்டோலாம் கிடையாது, சராசரி மனுஷங்க, இத்தனை வருஷம் அவங்கள தெரியும், பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த குரூப்புக்கு நான் போகிறேன், இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் போகிறேன், ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஏன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற சில பேரை சொல்லியிருக்கிறாங்க, இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தியர் சில்ட்ரன் ஃபியூச்சர். அவங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வெறுமனையாக வந்து இமிக்ரெண்ட்ஸ் மேலே வெறுப்பு, இந்தியன்ஸ் எனக்கு பிடிக்காது, சைனீஸை பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. அண்ட் ஸோ அதுக்காக வந்து இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ சிட்னியில் நடந்துச்சு, மெல்பர்னில் நடந்துச்சு அண்ட் பிரிஸ்பன், இந்தமாதிரி எல்லா மேஜர் சிட்டியும் ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ 31 தான் நடந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அது எல்லாருமே ஃபார் ரைட்டோ நியோ நாசிஸோ கிடையாது. ஸோ அவங்க பின்னாடி போகிறதுக்கு வேறு வழி இல்லைனா அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த கண்ட்ரியில். ஆக்சுவலி ஏன்னா இது மற்ற இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களும் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா இது இந்தமாரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு வேலையாக இருந்திருக்காது. அந்த சரி இல்லாதனால தான் வந்து இவங்க எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இவங்க பின்னாடி வந்து இந்த கூட்டம் போகிறது எதுக்காக, இவங்க பண்ணுறது கரெக்டு, இவங்க நல்லவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. இவங்க பின்னாடி போகிறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கெடுதல் இருக்குது. பெரிய ஒரு சிவில் வாரோ இல்லை நிறைய பேர் கொல்லப்படுறதுக்கோ, இந்த பர்ஜ்ன்ற படத்தில் வர மாதிரி நடக்கிறதுக்கோ இந்தமாரி சான்சஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நார்மலாக இருக்கிற ஒயிட்ஸுக்குமே வேறு வழி இல்லை, இவங்க பின்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு ரீசனுக்கு இருக்குது.
அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த காமனான ஃபேக்டரில் இன்னும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா ப்ரொட்டஸ்ட்லேயுமே வந்து இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்கிறாங்க, அண்ட் முஸ்லீம்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாம். பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதில் வந்து இந்தியன் முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்று தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. கல்ச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் எல்லாமே ஒன்று தான். அண்ட் அதேமாரி வந்து ஃபிலிப்பீன் மக்கள் இருக்காங்க, இந்தோனேஷியன் மக்கள் இருக்காங்க, தாய்லாந்து மக்கள் இருக்காங்க, ஜாப்பனீஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த குரூப் வந்து மொத்தமாக டார்கெட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸை தனியாக டார்கெட் பண்ண பயம். ஸோ அது ஒன்று. ஸோ அதனால் இந்தியன்ஸு மொத்தமாக இமிக்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து இந்த ரேசிஸ்ட்டுன்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து ஓவராலாக நம்ம எல்லோரும் தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார் ரைட் குரூப் வந்து இந்த மாதிரி போயிடுறாங்க. they don't want an all out war. ஸோ முஸ்லீம்ஸ் கூட they don't want an all out war. ஸோ அதனால் வந்து இந்தியன்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் தான் அதுக்கு உதவி பண்ணுறாங்க. இந்தியன்ஸோட உதவி இல்லாமல் அவங்க இந்தியன்ஸால் இன்க்ளூடே பண்ண முடியாது. ஆக்சுவலி ஏன் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த வெள்ளைக்காரங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் வெறுப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசனுக்காக. ஒன்று வந்து அந்த வேலையை வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, அண்டு வீடெல்லாம் வந்து ஹவுசிங் ப்ரைஸஸ்லாம் அதிகமாகுது, இந்தமாரி ஒரு சில விஷயம் இருந்தாலும் அவங்களோட இம்மீடியட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிட்டி மச் ஸ்ட்ரீட் லெவலில், லொக்கேஷனில், லோக்கலாக நடக்கிற விஷயங்கள் வந்து முஸ்லீம்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு. ஆனால் அவங்கள டேரெக்டாக டார்கெட் பண்ண முடியாது. ஸோ அவங்கள டேரெக்டாக டார்கெட் பண்ணி இந்தமாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணோன்னா அது வேறு லெவலில் போய் முடியும். ஈவன் இப்போ இதே ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் இல்லை, அவங்க வந்து ஜாப்பனீஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க, இல்லை வந்து இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அது கலவரத்தில் போய் முடியாது. இந்தியன்ஸ் போய் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் இது முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் பண்ணாங்கன்னா அது கலவரத்தில் போய் முடியும். ஸோ அங்கே வந்து பெரிய பிளட் ஷெட் இருக்கும், கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இது எல்லா இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸே உதவி பண்ணுறாங்க. அது இல்லை, அந்த உதவி பண்ணலை அப்படின்னா இந்தியன்ஸ் என்னதுக்கு இன்க்ளூடே பண்ண முடியாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் US, கனடாவை எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற மோட்டல்ஸ் ஓன் பண்ணுறது வந்து பட்டேல்ஸ் தான். ஸோ அங்கே இருக்கிற முக்கால்வாசி 90% ஆஃப் த மோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரியை ஓன் பண்ணுறது பட்டேல்ஸ் தான். அண்டு மெஜாரிட்டி பெட்ரோல் ஸ்டேஷன் ஓன் பண்ணுறது பட்டேல்ஸு. அண்டு மெஜாரிட்டி அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இமிக்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இமிக்ரெண்ட்ஸ்லேயும் வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான்றது பார்த்தீங்களா. நிறைய கண்ட்ரீஸில் வந்து வெள்ளைக்காரங்களை விட வந்து இந்தியன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க கிட்டக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி இருக்குது, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாருமே ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுறது வந்து ஐ ஃபைண்ட் இட் ஈவன் அன்ஃபேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன்ஸோட இதை பாருங்களேன், அவங்க வந்து 2 பிள்ளைங்களுக்கு மேலே முக்கால்வாசி பெற்றுக்க மாட்டாங்க. ஈவன் நார்த் இந்தியன்ஸ் கூட மேபி நான் பார்த்து ஒரு 2-3 கூட பெற்றிருப்பாங்க, அதுக்கு மேலே நான் பார்த்ததில்ல. பட் ஜென்ரலாக ஒரு 2 தான் மெஜாரிட்டி, எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே 100% 2 தான். நான் 2க்கு மேலே நான் பார்த்ததில்ல. ஸோ 2 பிள்ளைக்கு மேலே முக்கால்வாசி பேர் பெற்றுக்க மாட்டாங்க. அண்ட் வீட்டில் வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், ஃபேமிலினா அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து இந்த க்ரைம் சைடு போகாமல், பசங்களை வந்து ஊர் சுற்ற விடாமல், தண்ணி அடிக்காமல், தம் அடிக்காமல், கஞ்சா அடிக்காமல், இந்தமாரி விஷயத்துலலாம் போக விடாமல் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்காணிப்பாக கவனிப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக டியூஷனில் போகிறது, அந்த கிளாஸ் போகிறது, இந்த கிளாஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குரூப் பண்ணுறதுல ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. அவங்கள நல்லா படிக்க வைப்பாங்க. இவங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருப்பாங்க. இவங்க ப்ராப்பராக 2 பேரும் வேலைக்கு போவாங்க. இந்த அவங்க பசங்க முன்னாடி வந்து டேக்ஸை ஏமாத்துறது, டேக்ஸை டாஜ் பண்ணிவிட்டு அந்த காசில் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுறது, நம்ம வந்து போய் சொல்லி கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்குறது, இந்த வேலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டேக்ஸ்க்கு பே பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை பசங்க பார்த்து வளருவாங்க. அண்ட் வீட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு கல்ச்சர் இருக்கும். அம்மா அப்பா வந்து பசங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டி வரதா இருக்கட்டும், இந்தமாரி ஒரு ப்ராப்பரான ஒரு கல்ச்சர், ப்ராப்பரான ஒரு சிஸ்டம்லேருந்து பசங்க வளர்ந்து வருவாங்க. அவங்க நல்லா படித்து அவங்க வேலைக்கு தான் போவாங்க. இங்கே இருக்கிற இந்தியன் கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த பெஸ்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். எந்த பெஸ்ட் காலேஜில் போய் நான் என்ன கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இன்னமும் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் முன்னேறணுன்றது ஒரு காம்படிஷனில் இருக்கிறது இந்தியன். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தேர் லைக் அன் ஐடியல் சிட்டிசன்ஸ். நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் யூஎஸில் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் இமிக்ரெண்ட் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். யூகேல வந்து ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். அண்ட் அதேமாதிரி ஆஸ்திரேலியாவில் யார் ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஸோ அந்தமாரி இவங்க வந்து தேர் லைக் த ஐடியல் சிட்டிசன்ஸ். அவங்க வந்து ப்ராப்பராக 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயோ இல்லை சர்ச்சு முன்னாடியே நின்று ப்ரே பண்ணுறது, அந்த சாமியை கும்பிட்றது, வெறுப்பேற்றுறது, இந்த விஷயம் செய்கிறதில்ல. அண்ட் ரோட்டில் வந்து கலவரம் பண்ணுறது,
இந்த ஊரோட கொடியை எரிக்கிறது, கான்ஸ்டியூஷன் வந்து மாற்றணும், கான்ஸ்டியூஷனை எரிக்கணும் அப்படின்றது, அண்ட் இந்த ஊரோட லாவை மாற்றணும், என்னோட ரிலீஜியஸ் லாவை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி டேக்ஸை டாட்ஜ் பண்ணுறது, 10 புள்ள பெற்றுக்கிட்டு வேணும்னே வந்து இதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படாதீங்க. இது வந்து யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸில் இருக்கிற நிறைய இமாம்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அங்கே பார்த்துட்டு என்கிட்ட வாங்க. என்ன இந்த புக்கையும் நீங்கள் படிக்க சொல்லாதீங்க, நீங்கள் இந்த புக்கை ஒழுங்காக படிங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த இமாம்ஸ் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைய பெற்றுக்கிட்டு நம்ம வந்து இந்த நாட்டை வந்து ரூல் பண்ணணும், நம்ம வந்து ஸ்ரீயா லாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாதவங்க இந்தியன்ஸ் வந்து ப்ராப்பராக வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அது கூடவே சேர்ந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னு வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியன்ஸ் வந்து இந்த கோயில்கிட்ட போனால் கிறுக்கன் ஆகிடுவானுங்க. ஸோ இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிறுக்கனாக இருப்பானுங்க. இந்த ஒரு விஷயந்தான் வந்து இந்தியன்ஸை வந்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 பேர் ஒரு ரேலிக்கு போகிறான், அந்த ரேலியில் வந்து 2 பேரை சொல்கிறான், ஒன்று இந்தியன்ஸும் ஒன்று முஸ்லீம்ஸும் சொல்கிறான். ஒருத்தங்க வந்து அந்த நாட்டோட கொடியை எரிக்கிறாங்க, அந்த நாட்டு மேலே வந்து வெறுப்பை தூண்டுறாங்க, பிள்ளையை பற்றிக்கிட்டு இந்த நாட்டை நான் டேக் ஓவர் பண்ணுறேன்றாங்க, உன் லாவை மாற்ற என்னோட லாவை கொண்டு வான்றாங்க. இந்தமாரி இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஆன் தி அதர் சைடு இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியோட்ரண்ட் போடுறது இல்லை, எச்சு துப்புறாங்க, குப்பையை போடுறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் அந்த க்ரைம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த லிஸ்ட்டில் அங்கே முன்னாடி போய் நம்மளை வந்து முன்னாடி நம்ம பேரை சொல்கிறதுக்கான அவசியம் இல்லை. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான இமிக்ரண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது சக்ஸஸ்ஃபுல். இந்தியன்ஸுக்கு அடுத்தது யார் இருக்கான ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு பேரணியிலையாவது வந்து அவங்க வந்து சைனீஸை டார்கெட் பண்ணி யாராவது பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அது இத்தனை வீடியோஸ் நான் பார்த்தேன், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதில் எதுலேயுமே வந்து சைனீஸை டார்கெட் பண்ணி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. எல்லாமே இந்தியன் முஸ்லீம்ஸ் இதை தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருக்கு. நம்ம மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, சைனீஸும் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா சைனீஸ் வந்து நம்ம பண்ணுற கோமாளித்தனத்தை பண்ணுறதில்ல. சைனா கொடியை எடுத்துக்கிட்டு இங்கே ரோட்டில் சுற்றுறது கிடையாது. ஆர்எஸ்எஸ் கொடி மேலே அந்த ஊர் கட்சி கொடி எடுத்துகிட்டு இங்கே சுற்றுறது கிடையாது. இங்கே அதேமாதிரி ரோட்டில் கத்துறது கிடையாது, எச்சு துப்புறது கிடையாது. ரோட்டில் வந்து டியோட்ரண்ட் போடாமல் ட்ரெயினில் போயிட்டு அரை குறையாக பேசுகிறது, கத்தி பேசுகிறது, ஃப்ளைட்டில் அசிங்கமாக பேசுகிறது, இந்தமாரி வந்து முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணி நான் இந்தியன்னு, நான் ஒரு முட்டாள், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை எல்லாரும் பாருங்கள், என்னை எல்லோரும் கேவலமாக நினைங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவன் வந்தானா, குவைட்டாக சம்பாதிச்சானா, லைஃப்பில் முன்னேறினானா, வீட்டில் நல்லா பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தானா, சந்தோஷமாக வாழ்ந்தானா, போனான்னு இருக்கிறான். இந்த அறகுறைங்க தான் நிறகுடம் தான் இன்றைக்குமே தழும்பாது, அறகுடம் தான் இதுமாரி தழும்பிட்டு இருக்கிறது. இதில் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இந்த கோயில்கிட்ட போகிறப்ப மட்டும்தான் வந்து முட்டாளுங்களாக இருக்கிறது. இந்த பாரிஸில் வந்து தேங்காயை போய் ரோட்டில் உடைக்கிறது, இங்கேயும் வந்து இந்த ஊர்வலத்தை எடுத்துகிட்டு போகிறது, தேர் எழுத்துக்கிட்டு கிறுக்கு பசங்க மேலே அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது. இந்த ஸ்ரீலங்கா வாரில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அத்தனை தமிழர்களை வந்து கொண்டானுங்க. அதில் குழந்தைங்கள்லாம் வந்து கொண்டானுங்க. பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொள்கிறான். அந்தளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாமல் ஒருத்தன் கொள்கிறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈவி இறக்கமோ நியாயமோ கிடையாது அந்த விஷயம் செய்யறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு கடவுள் வந்து ஒரு புல்லட்டை தடுக்கலை. துப்பு கட்ட கடவுளுக்கு வந்து நீ வந்து ரோட்டில் வந்து தேங்காயை உடச்சி ஒன்றை நீ அவமானப்படுத்திட்டு இருக்கிற, உன் இனத்தை நீ அவமானப்படுத்திட்டு இருக்கிற. அண்ட் இந்தமாரி நீ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இந்த நடக்கிற அஜிடேஷனோட அடுத்த ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த ஃபார் ரைட் குரூப்லாம் எங்கே போய் ஜாயின் பண்ணுறானுங்க, இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இவங்க வந்து பெருசாக வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. சாதாரண ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஒர்க்கு போவானுங்க. மிச்ச நேரம் ஃபுல்லாக ஜிம்மில் இருப்பானுங்க, மார்ஷல் ஆர்ட்ஸு, பாக்ஸிங்னு கற்றுட்டு இருப்பானுங்க. உன் புள்ள நாளைக்கு உன் பேர புள்ள ரோட்டில் போகிறப்ப அது வெறுமனையாக வந்து ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கை படிச்சுட்டு ரோட்டில் வரும். அதுக்கு பாக்ஸிங்கும் தெரியாது, இந்த மவுத் ஆயும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு அடியில் உனக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கும், உன் பிள்ளையை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நீ பண்ணுற தற்கொலைத்தனம் நாளைக்கு உன் பிள்ளையோட உயிர், நாளைக்கு உன் பேர பிள்ளையோட உயிர் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை யோசிச்சு, இது தமிழ் மக்கள் வந்து இந்த எஸ்பெஷல் சவுத் இந்தியன்ஸ் வந்து இந்தமாரி விஷயம் பண்ணுறது. நம்ம தெலுங்கு மக்கள் வந்து இந்த படம் வந்துச்சுன்னா இப்போ தேட்டரை கொளுத்துறது, இந்தமாரி முட்டாள்தனம் பண்ணுறது லண்டனில். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி விஷயம் தான். இதை தாண்டி பெருசெல்லாம் கிடையாது. முக்கால்வாசி நம்ம குட் திங் என்னென்னா நம்ம ஷை, நம்ம அதுக்காக நம்ம பெரிய உத்தமங்க அப்படிலாம் சொல்லலை, நம்ம ஷை. இந்த ஷையாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வெளியில் போனால் ஐயோ நம்மளை பார்த்தா நம்மளை எப்படி பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூச்சத்தில் நம்ம கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்கிறோம். அந்த கூச்சம் இல்லை, நம்மளும் ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறோம்னா அந்த தெலுங்கு மக்கள் என்ன பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அந்த வேலையை நம்மளும் கூட பண்ணலாம். ஸோ அதனால் இந்த நீங்கள் கோயிலில் காவடி தூங்க, அங்க பிரதட்சணை பண்ணுங்கள், இல்லாத சாமிக்கு நீங்கள் 1008 முட்டாள்தனமான விஷயம் நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளாரையோ கோயிலுக்குள்ளாரையோ பண்ணுங்கள். அதை சத்தம் போட்டு இங்கெல்லாம் நான் இருக்க பாருங்கள், எல்லோரும் வெளிலேருந்து எட்டி பாருங்கள், நான் பாருங்கள் எவ்வளோ முட்டாளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அவசியம் கிடையாது. சத்தம் போடாமல் அந்த முட்டாள்தனத்தை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதை வெக்கப்படாமல் கூச்சம் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு வந்து அதில் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அது நம்ம வந்து தற்குறி அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வெள்ளக்காரவங்களை நம்மளை வந்து குரங்கு மாதிரி தான் பார்ப்பான். நம்மளை ஈஸியாக ஆள முடியும்னு அவனுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா இந்த முட்டாள்தங்கள்லாம் பார்த்தான். இவ்வளோ முட்டாளாக இருக்கிறானே, இவனை நம்ம வந்து ஆடு மாடு மாதிரி தான். ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம எனக்கு வந்து என்னையும் அதில் சேர்த்து சொல்கிறதில்ல, எனக்கு அதில் கோவமே கிடையாது. நம்மளை முக்கால்வாசி பேர் வந்து முட்டாளாக தான் இருக்கிறோம், ஆடு மாதிரி தான் இருக்கிறோம், அவ்வளோதான் அறிவு இருக்குது.
ஸோ அப்போ இது வந்து நம்மளோட பொறுத்த வைக்கும். இதே நம்ம வடக்கு நண்பர்களை பார்த்துன்னு வச்சுக்கலாம், எல்லா இடத்துலையும் இந்த வேலையை செய்கிறது. நம்மளால் இந்த கோயில்கிட்ட மட்டும்தான் அந்த முட்டாள்தனமாக இருக்குது, அவங்க எல்லா இடத்துலையும் இந்த வேலையை செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து இந்த சிவிக் சென்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். பட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விடுறதுனால ஒரு 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 ஹேட்டு பேரணி நடக்குது. அதில் வந்து 2 பேரை வந்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கீநோட் ஸ்பீக்கர் வந்து 5,000 பேர்கிட்ட பேசுகிறான். அதில் நம்மளோட பேர் வருது. நம்ம கூடவே நிற்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக உழைச்சி சம்பாதிச்சு டேக்ஸ் பே பண்ணி அந்த வர காசில் வீடு வாங்குகிறோம். அது அவனுக்கு கண்ணு உறுத்துது. அப்போ இதே மாதிரி பண்ணுற சைனீஸ் பண்ணுறது ஏன் கண்ணை உறுத்தலை? ஒன்று அவனுக்கும் வெள்ளை ஸ்கின்னு, அது ஒன்று, அதை கூட தூக்கி ஓரமாக வச்சுருங்க. பட் அவனை கண்ணு உறுத்தலை. நம்மளை ஏன் உறுத்துதுன்னா, நம்ம வந்து தேவையில்லாமல் வாலண்டியராக நம்ம அட்டென்ஷனை சீக் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாலே போதும், இந்தியன்ஸ் மேலே அட்டாக்கும் வராது, இந்தியன்ஸ் மேலே வெறுப்புணர்ச்சியும் வராது. அண்டு இதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க 2 பேருக்குமே வந்து இந்த மாஸ் இமிக்ரேஷன் வேணும் கைஸ். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ரைட் எடுத்துக்கோங்க, இது 2த்துக்குமே வந்து பின்னாடி யார் டொனேஷன் கொடுக்குற எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஏதோ ஒரு பில்லியனர் யாராவது ஒருத்தன் கொடுத்துட்ருப்பானுங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லியன்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் ரன் பண்ணுறானுங்க. இந்த கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த விஷயம் ப்ராப்ளம் தெரியுமா? இந்த வெள்ளைக்கார ஊர்லலாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளா மாதிரி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்குள்ளார போதும் ஆகிடும். அவன் ஒரு தப்பு பண்ணுவான், அவன் மேலே வந்து ஏதோ ஒரு மிஷின் விழுந்துடும். அதுக்கு வந்து அவன் கோர்ட்டில் போய் ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் வந்து சூ பண்ணி என் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு அப்படின்னு அவன் மேலே தப்பு இருக்கும். அதுக்கு எல்லா ப்ரிகாஷனும் இருக்கும், அதுக்கு எல்லா சேஃப்டி கியரும் கொடுத்துருப்பான், எல்லாமே இருந்தும் அவனோட அஜாக்கிரதையெல்லாம் அவனுக்கு அதுமாரி பண்ணியிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய அந்த கம்பெனியை சூ பண்ணி கேட்பான். அட்லீஸ்ட் இன்சூரன்ஸில் வரப்போனா ஓகே, அவன் தப்புக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுதுன்னா ஓகே, இன்சூரன்ஸை தாண்டி அந்த கம்பெனியை சூ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒன்று இந்த லேபர் லாஸ் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. 5 மணிக்கு மேலே இங்கே வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ கால் பண்ணால் அவன் எடுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு லேபர் லாஸை நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவ? நீ பொலிட்டீஷியனுக்கு எவ்வளோ நாள் பணம் கொடு. இந்த ஊரில் இருக்கிற எந்த ஒரு பொலிட்டீஷியனும் 8 மணி நேரத்துக்கு பதிலாக 10 மணி நேரம் வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சொல்லவும் மாட்டான், சொல்லவும் முடியாது இப்போ. ஆனால் இதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு சொல்ல முடியும். அதை சொல்லாமல் அப்படியே செய்யக்கூட முடியும். அப்படியே செஞ்சு அது குற்றம்னு யாராவது கண்டுபிடிச்சாலும் அது கண்டுக்காமல் இருக்கவும் முடியும். ஸோ அப்போ இப்போலேருந்து அப்பைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி லேபர் லாஸே மதிக்காமல் தன்னை காப்பாற்றிக்கிற சட்டம் இருந்தும் அதுக்காக ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அது நம்மளுக்கு தேவை, அது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாத, புரியாத, அதை பற்றி கவலைப்படாத ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உள்ளார மெஜாரிட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்லாம் செல்லுபடியாகாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒர்க்கு நிறைய வேலை செய்ய கொஞ்சமாக காசு தரேன் அப்படின்ற ஒரு பாலிசியை, ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். இப்போ கொண்டு வர முடியாது. இப்போ வெள்ளைக்காரன் ஊர் எல்லாத்துக்குமே வந்து சேலரிஸ் வந்து ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து ஒரு டாமினோஸில் பீஸா டெலிவரி பண்ணுங்கள், இல்லை வந்து பிரிக் லேயரிங் பண்ணுங்கள், சிஇஓ வேலை செய்யுங்க, எது வேலை செஞ்சாலும் சரி, சேலரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டைஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எஸ்பெஷலி கீழே இருக்கிற லோவர் மட்டத்தை வந்து உடைக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுதில்ல, இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ அப்போ அந்த மெஜாரிட்டி பாப்புலேஷன் நீங்கள் கொண்டு வந்துட்டால் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனாக அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகேவா, எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1 பில்லியன் பீப்புள் இருக்கிற ஊர் வந்து இந்தியா, இன்னொரு 1 பில்லியன் இருக்கிறது வந்து சைனா. இந்த 2 ஊர்லேயும் வந்து எப்பயாவது நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமா? எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயரை சூ பண்ணிட்டாரு, அவர் அதிகமாக வேலை வாங்கினதுக்காக, அவர் இந்தமாரி பண்ணதுக்காக, அந்தமாரி பண்ணதுக்காக, அப்யூஸ் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காவது நம்ம நியூஸ் பார்த்துருக்குறோமா? ஏன்னா அங்கெல்லாம் கிடையாது. அதே யூஎஸ், ஆஸ்திரேலியாலாம் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே லாஸ் இருக்குது, கவர்மெண்ட்ஸ் இருக்குது, ஆம்புட்ஸ்மெண்ட் இருக்குது. இவங்க எல்லாரும் வந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்ட் பண்ணுற சிஸ்டத்தை மாற்றணும், உடைக்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி ஏஷியன் கம்யூனிட்டிஸ் உள்ளார விட்டோன்னா அவங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேர் ஷார்ட் சைட்டட். ஸோ அப்படின்ற ஒரு விஷயமும் கூட. ஸோ தான் முன்னேறணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸும் கூட. ஸோ அதனால் வந்து அவங்கள உள்ளார விட்டுட்டு இந்தமாரி சிஸ்டத்தெல்லாம் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே தாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரைட்டு செய்ய முடியாத லெஃப்ட்டு செய்யும். லெஃப்ட்டு தான் மாஸ் இமிக்ரேஷனுக்கு பாலிசி க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த பாலிசியை தடுக்கிறதுக்கான பவர் ரைட்டுக்கு இருக்கலாம், இருந்தும் கூட ரைட்டு பண்ணாது. அதேமாதிரி ரைட்டு பவருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும். ஒரு பக்கம் இந்த பக்கம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வேலையை பண்ணும். ஏன்னா ரெண்டுமே பாலிட்டிஷியனு, ரெண்டுமே வந்து ஆன்சரபிள் டு அ பில்லியனர் ஆர் டு அ கார்ப்பரேட். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரி.
இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரியில் வந்து எனக்கு இந்த வெள்ளைக்காரங்க இந்த பேரணியில் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து வெள்ளைக்கார பாப்புலேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எனக்கு 100% உடன்பாடு இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த தெருவில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்குள்ளார ஒரு 10,000 வீடு இருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80% வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த இந்தியன்ஸ் இருக்கிற வீடு எல்லாத்துலேயுமே நீங்கள் கதவை தட்டினீங்கன்னா ஈவினிங் டைமில் அப்பா அம்மா 2 பசங்க வருவாங்க, இல்லை தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அங்கே மிச்சம் இருக்கிற 20% வந்து மற்ற கம்யூனிட்டி இருக்கும். வெள்ளைக்கார கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போனா இங்கே என்ன, அவங்க தான் மேஜர் பாப்புலேஷன் இருந்தும் ஏன் வந்து அவங்க கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரு, ஃபேமிலினா வீடு வாங்கி நம்ம செட்டில் ஆகி நல்ல வேலைக்கு போகணும் இப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கா நான் செய்கிறேன், நாளைக்கு அது பிடிச்சிருக்கா அதை செய்கிறேன். ஸோ அந்தமாரி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுதான் அதான் பார்க்க போனால் அதான் லைஃப்னு ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட லூசர் எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்டக்க தான் வந்து ஈஸியாக செல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினிசம், LGBTQ இந்தமாரி விஷயம்லாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் கம்மியாக பண்ணுறீங்க, இந்தமாரி சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்பிட்டு அது பின்னாடி நீங்கள் போகிறீங்க. ஸோ யூல் பிகம் வீக். உங்கள்கிட்ட வந்து இந்தமாரி விஷயம் தான் உங்கள்கிட்ட சேல் பண்ண முடியும். வேறு இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இஸ்லாம் கண்ட்ரீஸில் சேல் பண்ண முடியுமா? ஸோ திங்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த வர இமிக்ரெண்ட்ஸ்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கவர்மெண்ட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ நியூயார்க்குக்கு அடுத்தது மேயராக வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம். அதேமாதிரி லண்டனில் இருக்கிற, இங்கிலாண்டில் இருக்கிற நிறைய மேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளார வரப்போ இந்தமாதிரி மாசாக வரப்போ இவங்களோட பாலிசிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து லெஃப்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டால் ஃபஸ்ட்டு ஹலால் வரும், அடுத்து வந்து ஷ்ரியா வரும், அண்டு ஷ்ரியா கோர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மைனாரிட்டியாக இருக்கிற வரைக்கும். ஸோ மைனாரிட்டி முடிஞ்சிருச்சு, இப்போ நான் மெஜாரிட்டியை வந்துட்டேன் அப்படின்னா அவனுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவானுங்க. லெஃப்ட் பாலிடிக்ஸில் இருக்க வெள்ளைக்கார பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ யூகே எப்படி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக மாறிடுச்சோ அந்தமாரி வந்து மாறிடும். ஸோ ஆக்சுவலி கைஸ், நீங்கள் வந்து சும்மா நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. நான் சொன்னது எதுவுமே கொஞ்சம் யோசிங்க. திரும்ப வந்து இந்த புக்கை படிலாம் சொல்லாதீங்க. சீரியஸாக நீங்கள் போய் வேறு ஏதாவது புக்கை படிங்க. அண்ட் அதுதான் நீங்கள் பண்ணணும். அது பண்ணால் உலகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டை வந்து ஏன் வந்து இஸ்லாம் கண்ட்ரிஸ், அரபிக் கண்ட்ரிஸ்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் பேன் பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி லெஃப்ட் விங்குக்கு ஓட்டு போடுங்க. முஸ்லீம்ஸ் யாருமே வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாமே லெஃப்ட்டுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா லெஃப்ட்டு தான் வந்து அவங்கள வந்து வளர்கிறதுக்கு, இன்னும் நிறைய முஸ்லீம்ஸை கொண்டு வரதுக்கு, அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு உதவுறது வந்து லெஃப்ட்டு தான், ரைட்டு கிடையாது. ஸோ அதனால் இந்த லெஃப்ட் வர்சஸ் ரைட்டு பாலிடிக்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஸோ ரைட்டுக்கு வந்து லேபர் லாஸை வந்து மாற்றணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அண்டு அதேமாரி லெஃப்ட்டுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து காசு கொடுக்குறது அவங்க தான். பட் அதை தாண்டி வந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுறது இந்த வர இமிக்ரெண்ட் குரூப் தான். போத் இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து முக்கால்வாசி ஓட்டு போடுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் பேசிக் திங்ஸ். அண்ட் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து, இந்தியன்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு குவைட்டாக சைனீஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை காப்பி அடித்தாலே போதும். நீ வந்து போய் ரோட்டில் கிட்ட ஜங்குன்னு ஆடாமல் அந்த பாட்டை போட்டு இந்த பாட்டை, நீ இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறதே தெரியாமல் இருந்தால் நம்ம மேலே ஹேட்டே வராது. நம்ம பாட்டுக்கும் வந்து சைனாக்காரங்க மாரி வந்து லைஃப்பில் நல்லா க்ரோ ஆகிட்டு போகலாம். கொஞ்சம் புத்திசாலியாக கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு இந்த பேரணி நடக்கிறதுக்கு, நம்ம அந்த பேரணியில் நம்ம பேர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான காரணம் உங்களை மாரி சில முட்டாளுங்க இருக்கிறதுனால தான். ஸோ ரோட்டில் போய் நான் இதுவுமே பெருசாக சாதிக்காமல், நீங்கள் ஒரு பில்லியனர் இருந்து ரோட்டில் போய் ஆடம் போடுங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக குவாண்டம் ஃபிசிக்ஸில் சாதிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டம் போடுங்க. ஒன்றுமே செய்யாமல் ஒரு லேபர் வேலை செஞ்சுட்டு ரோட்டில் போய் ஆட்டம் போடுறதுல என்ன பெருமை இருக்குது? அது உங்கள் நாட்டு கொடியை தூக்கிட்டு எதுக்கு அங்கே ஓடணும்? சைனாக்காரன் என்னைக்கு அதை தூக்கிட்டு அவன் சைனாக்காரன் கொடியை தூக்கிட்டு ஓடுறானா? ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் நாட்டு கொடியை தூக்கிட்டு அங்கே எதுக்கு ஓடணும்? என்ன பெருமை இருக்குது? உங்கள் நாட்டில் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை கொடுத்த நாடு இது தான். ஸோ அந்த நாட்டை வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு நல்லா வாழ்க்கை கொடுக்குது, அதோட கொடியை தூக்காமல் நீங்கள் வேறு ஒரு நாட்டை கொடியை தூக்கணும், இங்கே லோக்கலில் இருக்கணுங்க எரிச்சல் வரதான் செய்யும், கோவம் வரதான் செய்யும். என்னடா அவன் இவனுக்கு நான் வந்து இவ்வளோ விட்டேன், என் நாட்டை நல்லா இருக்குன்னு நினைப்பானா, இன்னொரு நாட்டை நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வரதான் செய்யும். அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் நாட்டில் வந்து பாகிஸ்தான் கொடியை எவனா ஒருத்தன் தூக்குனானா அந்த கொடியை போட்டு கிளிக்கிறீங்க, அந்த கராச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியை போட்டு உடைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவனுக்கு இருக்கும். கொஞ்சமாக மூளையோடு இருங்க. Okay, we'll see you again in another video guys, and thank you so much and cheers.